இது என்னுடைய வேத புஸ்தகம். இதை நான் தினமும் வாசிக்கின்றேன். ஏனென்றால் என் தேவாதி தேவன், என் கர்த்தாதி கர்த்தர், என் ராஜாதி ராஜா இதோ இந்த வேத புஸ்தகத்தில் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் என் தலைமுறைக்காகவும் இதில் அநேக ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கையும் சொல்லியிருக்கிறார். இதோ இந்த வேத புஸ்தகத்தை நான் வாசிப்பதால், நேசிப்பதால், விசுவாசிப்பதால், சுவாசிப்பதால் இதில் சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லா ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் உடன்படிக்கைகளும் எனக்கு மட்டுமல்ல என் சந்ததிக்கும் உரியதாகும். ஏனென்றால் ஹல்லேலூயா, இயேசுவின் பிள்ளைகள் எல்லாரும் இப்போ யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 11வது அதிகாரம் உங்க கூட சேர்ந்து எனக்கு 11 வருது. 11வது அதிகாரம் 39வது வசனம். யோவான், பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 39வது வசனம். நான் கொஞ்சம் தான் வாசிக்க போகிறேன். அதில் என்ன, இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். இயேசு, எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? அதான் எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? இயேசு, இன்னொரு தடவை சொல்லு. ஜெபம். எல்லாம் நம்மளை கொற்றுக்காக பரமத்தப்பன தேவாதி தேவனை, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, எங்கள் கண்மலை நாங்கள் மீட்பமாக இருக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் எழுதத்தின் ஞானம் உங்கள் சமூகத்தில் பிரியாக இருக்கத்தக்கதாக நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்தணும் என்று எங்கள் அருமையான இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எல்லாரும் உட்காருவோம். இந்த பாருங்க, இந்த கதை நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இல்லையா? யாரை பற்றிய கதை அது? லாசர்கிட்ட இதுக்கு முன்னால் நம்ம ஒரு முக்கியமான ஒரு வசனம் படிப்போம். 35. என்ன அது சொல்றது? 35 அது யாரை கேட்டாலும் சொல்லுவோம் நாம் இல்லையா? பெரிய ரிசர்ச்சை பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னது? இந்த பைபிள்லேயே சின்னாண்டு வசனம். என்னது? இயேசு கண்ணீர் விட்டார். அதை விட வல்லமையான வசனம் இது ஒன்று. என்ன? இயேசு கண்ணீர் விட்டார். தினைக்கும் நம்மளுக்காக கண்ணீர் விட்டுட்டு இருக்கிறாரு. நம்மளுக்காக பிதான் வருஷம் வீட்டில் இருந்து என்ன பண்ணுறாரு தினைக்கும்? பரிந்து பேசுனா என்னங்க? எப்பா விட்டுடுப்பா, அவனை எப்பா விட்டுடுப்பா, நான் பண்ண கஷ்டத்தை பாருப்பா, எத்தனை உதவாங்கப்பா, எத்தனை ஆணி அடிச்சாங்கப்பா, என்னை குட்டுந்தாங்கப்பா, பரிந்து மன்றாடுகிறாரு. நீ என்னைக்கு பரிந்து மன்றாடுறியா? மன்றாடுறியா? இருக்க மாட்டேன். ஏன்னா எவனை கொலை பண்ண வந்தானா தான் நீ என்ன பண்ணுவ? பரிந்து மன்றாடு. ஐயோ சாமி, என்னை விட்டுடு சாமி, நீ விட்டு சாமி, நீ என்ன வேணாலும் சாமி, நான் கொடுத்துறேன் சாமி. அதுதான் பரிந்து மன்றாடுது. சரியா? அந்த தேவன் இன்னைக்கு நமக்கு என்ன பண்ணுறாரு? பரிந்து மன்றாடு தேவனாக இருக்கிறாரு. அப்போ பாருங்க, இங்கே ஒரு வார்த்தை சொல்றாரு, இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். என்னத்தை எடுத்து போட சொன்னாரு? ஆமாங்க, வேற எதுவும் அவர் சொல்லலை. அவர் சொன்னதும் அங்கே ஒரு பூகம்பமே வெடிக்குது. புரியுதா? இயேசு கல்லை எடுத்து போடுங்கள்னதான் ஒரு பெரிய பூகம்பம் வெடிக்குது. இன்னைக்கு நம்மளுக்குள்ள எவ்வளோ கல் இருக்குது? இயேசு வராரு, பார்த்து சொல்றாரு, உன்னில் இருக்கிற கல்லை எடுத்து போட அப்படின்னு. என்கிட்ட கல் இருக்குதா? எங்கே இருக்குது என்கிட்ட கல்? இந்த வைரக்கல்லை சொல்கிறியா? இந்த மூக்குத்தி கல்லை சொல்கிறியா? இல்லை நான் போட்டு கடுக்குங்கல், ஆம்பளைக்கு போட்டு கடுக்குங்கல், இதை சொல்கிறியா? ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும் இல்லையா? இது பாருங்கள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிம்பிளாக சொல்கிறார், கல்லை எடுத்து போடுங்க. வேறு எதுவும் சொல்லலை. ஆனால் இங்கே இருக்க சுச்சுவேஷன் நம்ம பார்க்கணும். எனக்கு இந்த சினிமானா ரொம்ப பிடிக்கும். நான் சினிமா பார்க்க மாட்டேன். நம்மக்கிட்ட ஒருத்தர் இருக்கிறாரு, கதை எழுதி அவங்க எத்தனை வருஷமாக வச்சுருக்கிறாரு?
50 வருஷத்துக்கு மேலே கதை எழுதி வச்சிருக்கிறாரு. டைரக்டர் தேடிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன, நான் டைரக்டர் ஆகலாமா, ப்ரொடியூசர் ஆகலாமா, ஹீரோ ஆகலாமா, ஜோக்கர் ஆகலாமா, காமெடியன் ஆகலாமா, என்னன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் எனக்கு இந்த சினிமானா பிடிக்கும். ஆனால் அவர் கதை வந்து 50 வருஷத்துக்கு முன்னால் கதை. இந்த காலத்தில் ஓடுமா? ஓடுமா? ஆனால் இந்த கதை எத்தனை வருஷத்துக்கு கதை? 10,000 வருஷத்துக்கு மேலான கதை. அது இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்குது. ஏன்னா அது என்னது, ஜீவனுள்ள வார்த்தை, உண்மையான வார்த்தை. சரியா? இங்கே பாருங்க, இங்கே கவனிக்க வேண்டிய சில காரியங்கள் இருக்குது. லாசர் கல்லறை இருக்கிறாரு. அதுக்கு முன்னால் நம்ம 35 வசனத்தை பார்த்தோம். இயேசு கண்ணீர் விட்டார்னு. இயேசு கண்ணீர் விட்டு அடுத்து என்னத்தை கேட்குறாரு அவர்? அப்போ யூதர்கள் இதோ இவ்வளவு நேசிச்சிருக்கிறாரு, அழுகிற அளவுக்கு. ஏசாமி அழுகிற அளவுக்கு. இன்றைக்கு நம்மளுக்கு ஏசாமி அழுகிறார் தான். எதுக்கு? நாம் பண்ணுறது அத்தனையும். ஆமாம், ஆண்டவர் என்னை எப்படியோ காப்பாற்றுற ஆண்டவர், ஆண்டவர் எப்படியோ காப்பாற்றுற ஆண்டவர், என் ரத்த சிந்தி அவனை மீட்டிருக்கான் ஆண்டவர், அவன் என்னை ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்கான் ஆண்டவர், என்னை ரட்சிக்கிறேன்னு சொல்லிட்டான் ஆண்டவர், அவன் பாவியாக இருந்தாலும் அவன் எனக்குன்னு சொல்லிட்டான். நீ தான் எனக்கு ஒரே ஒரு ரட்சகர் சொல்லிட்டா. அதனால் அவ்வளோவா நேசிக்கிறாரு சொல்கிறாரு. என்ன இந்த இடத்துல லாசரை பற்றி பார்க்கும்போது இவனை நேசிக்கிறேன், இவ்வளோவா நேசிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த வருஷம் கேட்டீங்களா? இது குசும்பில்ல வரானுங்க. மார்த்தாள் மரியாள்கிட்ட வரானுங்க நிறைய பேர். மார்த்தாள்னா ஒரு அந்த அந்த ஊரில், பெத்தானியா ஊரில் மார்த்தாள்னா ஒரு ஸ்டேட்டஸ். சரியா? மார்த்தாள் ஒரு பெரிய பணக்காரி. மார்த்தாளுக்கு மரியாள்னு லாசர்னு ஒரு தம்பியும் ஒரு தங்கச்சியும் உண்டு. மார்த்தாள் தான் எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுவா, ஆண்டவர் சாப்பாட்டு கூப்பிடுவா, பெரிய பெரிய யூத ஊழியக்காரர்கள் சாப்பாட்டு கூப்பிடுவா, தன் வீட்டில் தங்க வைப்பா, உபசரிப்பா, விருந்தோம். அப்படின்ற மார்த்தாளுக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் அந்த மார்த்தாள் அப்படி இதனால அவர் தம்பி செத்து போயிட்டான்னும் போது என்ன பண்ணுவாங்க, நிறைய ஜனங்க வராங்க. இதில் இன்னும் கொஞ்சம் தூரம் படித்து பார்த்தீங்கன்னாக்கா, எருசலேம்ன்றது வந்து பெத்தானியாவிலேருந்து 2 மைல் தூரம், அவ்வளோதான். அதனால் எருசலேம் தேவாலயத்தில் இருக்க அத்தனை பேர், பிரதான ஆசாரி பல்கொண்டு எல்லோரும் வராங்க, பெரிய பெரிய ஆள்லாம் வராங்க, எல்லோரும் இருக்காங்க, இது கூட இருக்காங்க. 4 நாள் ஆச்சு. எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, ஜாலியாக உட்காந்துக்கிட்டு. நம்ம ஊர்லேருந்து தெரியுமே, கல்யாணம்னா விருந்து, கருமாதின்னா விருந்து, மஞ்சு தண்ணின்னா எல்லாத்துக்குமே விருந்து தான். என்ன, அதனால் அதை போல் விருந்து. 4வது நாள் செத்து போயிட்டான், 4 நாள் ஆயிடுச்சு, நாரி போன்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அங்கேருந்து இப்போ வந்து மக்கள் என்னது ஆறுதல் சொல்ல வந்த மக்கள் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க, யாரும் போகலை. அவங்க இவர் பார்த்துட்டு, இவர் அழுவுறதை பார்த்துட்டு சிலர் என்ன சொல்கிறான், இவ்வளவா அனுபவிச்சிருக்கிறாரு, இப்போ இவங்களுக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கும் போல் இருக்கு, ரொம்ப க்ளோஸ் போல் இருக்கு அப்படின்னு. ஆனால் அவன் இன்னும் 10 பேர் சில பேர் என்ன சொல்கிறான், குருடன் கண்களை திறந்துருக்கிறாரு, செவிடன் காதலை கேட்க வச்சிருக்கிறாரு, என்ன முடவனை நடக்க வச்சிருக்கிறாரு, சூம்பின கையுடனா கையை சரியாக்குனாரு, கூழ் விழுந்து பொம்பளை கழுவியை வந்து என்ன பண்ணார், நேராக ஆக்கி விட்டார், பேதுரு மாமியாரை சுகப்படுத்துறாரு. இதெல்லாம் பண்ண மனுஷனுக்கு இவன் என்ன பண்ணிருக்கலாம், ஒரு 5 நாளைக்கு முன்னாலே 6 நாளைக்கு முன்னாலே வந்து இவனை சுகப்படுத்திருந்தா அவன் என்ன பண்ணிருக்க மாட்டான், செத்துருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த வசனம் வாசி பார்க்கலாம். ஆமாம், வைக்கப்பட்டிருந்தது. சரியா? அப்போ பாருங்கள், இயேசு அந்த இடத்துக்கு வராது. என்ன, கண்ணில் திறந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க, எல்லாத்தையும். என்ன, அவர் அதை பற்றி எதுவுமே கவலைப்படல. அவர் பாட்டு வராரு. என்ன, தமக்குள்ளே கலைஞர் அந்த இடத்துல வந்தார். அது வந்து குகையாக இருந்தது. போன வாரம் ஒரு குகையை பார்த்தோம் நம்ம. அந்த குகை பேர் யாருக்கும் ஞாபகம் இருக்குதா? அதுல்லாம் என்ன அர்த்தம் சொன்னேன் நான், மறைவிடம், புகலிடம். அப்போ அந்த அதுல்லாம் குகை வந்து ஒரு 401 பேருக்கு மறைவிடமாக இருந்துச்சு, புகலிடமாக இருந்துச்சு. அந்த குகையில் இருந்தவன் ராஜாவானா, அந்த குகையில் இருந்த போர் வீரனானா, அந்த குகையில் இருந்த மந்திரியானா, அந்த குகையில் இருந்த போர் தலைவனானா,
பெரிய பெரிய பதிவில் என்ன பண்ணான்? அந்த நாணயத்தை வந்தானுங்க. ஆனால் இங்கேயும் ஒரு குகை சொல்லப்படுகிறது. இந்த குகையில் என்ன இருக்குது? இந்த குகையில் என்ன இருக்குது? இந்த ஒரு குகையில் என்ன இருக்குது? ஹலோ, யாரும் என்ன பார்க்க மாட்டேன்றீங்களே? இந்த குகையில் என்ன இருக்குது? யோசித்துங்க சரியா. அது ஒரு குகையாக இருந்தது. அந்த குகை மேல், அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்து, இயேசு கல்லை எடுத்து போடுங்க, ரிமூவ் த ஸ்டோன், கல்லை எடுத்து போடுங்க, எடுத்து போடுன்னு சொல்லல, போடுங்க சொல்றாரு. அங்கே பாருங்க, மார்த்தாள் நிற்கிறா, மரியாள் நிற்கிறா, அவளை பார்க்க வந்த எருசலேம்ல இருந்து வந்து பார்க்க வந்த மக்கள் நிற்கிறாங்க. இன்னும் சுற்றுப்புற கிராமங்கள்ல இருந்து வந்து பார்க்க மக்கள் நிற்கிறாங்க. பெத்தானியா கிராமத்து மக்களும் அங்கே இருக்காங்க. இயேசு அந்த ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, கல்லை எடுத்து போடுங்க. என்ன, ஒரே கமோஷன் ஆயிடுச்சுங்க, ஒரே சலசலப்பு. இவரெல்லாம் ஒரு மனுஷனா? இவரெல்லாம் ஒரு மனுஷனா? கண்ணீர் விட்டா சரியாயிடுச்சா? இவர் குரலும் சரியாகலாம் அது பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து இதை போல ஒரு வார்த்தை சொல்கிறாரு இந்த மனுஷன், கல்லை எடுத்து போடுங்க. மார்த்தாள் ஒடியாடுறா. மார்த்தாள் எப்போவுமே என்னது, பேதுரு மாதிரி ஒரு முந்திரி கோட்டை. இவளுக்கு எல்லாமே தெரியும், கர்த்தர் இயேசு கிறிஸ்து பற்றி அவளுக்கு தெரியும். ஏன்னா அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னாக்கா 27வது வசனம் படிச்சு பாருங்களேன். ஆஹா ஆஹா அவள், ஆமாண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன். என்ன, கிறிஸ்துன்னு விசுவாசிக்கிறேன்றா, கடவுள்னு விசுவாசிக்கிறா, தேவனுடைய குமாரன் விசுவாசிக்கிறா. தேவனுடைய குமாரன்னா தேவன் தான் அவர். என்ன, அப்போ அவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்கிறா. ஆனால் இங்கே அந்த கல்லை எடுத்து போடுங்கன்னு சொன்னதும் அங்கே ஒரு கமோஷன். நம்மளுக்கும் அதே நிலைமை தான். கல்லை எடுத்து போடுனாக்கா என்ன பண்ணுறது? நம்மகிட்ட ஒரு கல்லாக இருக்குது, ஏகப்பட்ட கல் இருக்குது. கிறிஸ்துவுக்கு நமக்கு இடையில இருக்கிற கல்லை நம்ம எண்ணணுன்னாக்கா ஒரு கட்டடமே கட்டிடலாம், ஒரு 5 அடுக்கு மாடி கட்டடமே கட்டிடலாம். ஆனால் எங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த குகை, அந்த குகை 401 பேர்த்த வேர்ல்டு ஃபேமஸ் ஆக்குச்சு. ஆனால் இந்த குகை ஒரு அழுகிய நாற்றம் எடுத்த ஒரு பிணம் வைக்கப்பட்ட குகையாக இருக்குது. இந்த குகையின் கல் மூடப்பட்டிருக்கிறது, அந்த குகையின் கல் மூடப்படலை. இந்த குகை திறந்து இருக்கிறது. அதனால் 400 பேர் அவன்கிட்ட வர முடிஞ்சு, தாவீது அபிஷேகம் பெற்ற அவன்கிட்ட வர முடிஞ்சு, அவளை என்ன பண்ணா, தயார்படுத்தினான். இங்கே இந்த குகை அழுகி போன பணம் இருக்குது, அதை ஒரே ஒருத்தர் தான் பண்ண முடியும். அதுக்கு தடையாக இருக்கிறது இந்த கல். என்ன, அங்கே பாருங்கள், எல்லோரும் உட்காந்துருக்காங்க. முதலாவது மரியாள், ஏன்னா எல்லாம் சொல்லியாச்சு, ஏசு கண்ணீர் விட்டு அதுன்னு சொல்லியாச்சு, அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். கல்லை எடுத்து போடுங்கன்னு மார்த்தாள் ஓடி வரா. மார்த்தாள் ஓடி வந்து, ஐயோ ஆண்டவரே, உனக்கு அறிவு இல்லையா? ஆண்டவரே, நீ பேசுறது என்ன பேசுறது தெரியுதா உனக்கு? 4 நாள் ஆயிடுச்சே, நாருமே செத்த போனோம், அழிவு பண்ண போனோம், நீ வந்து கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்கிறீங்க. இது என்ன இது பண்ணுறதா? அப்போ அவளே அப்படி சொல்கிறானாக்கா அங்கே இருக்கவங்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க? ஒரு கமர்ஷனாக இருக்கும் இல்லையா? இவர் என்னமோ பெரிய போதகர்ன்றாங்க, டீச்சர்ன்றாங்க, ரபின்றாங்க, ரப்போனின்றாங்க, என்ன ரேபாயின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு? செத்து போன இதை விட்டு கல் எடுத்து போட சொல்கிறாரு. இன்றைக்கி உங்களை எத்தனை பேர் இருதயத்தில் கல் இருக்குது? உங்களுக்கும் இயேசுக்கு இடையில என்ன கல் நீக்குன்னு யோசித்து பாருங்க. அங்கே அந்த கல் நீக்கப்பட்டது. அப்போ என்ன நடந்துச்சு? ஒரு அற்புதம் நடந்துச்சு. இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த கல்லை பார்த்து என்ன பண்ணிருக்கலாம்? சொல்லிருக்கலாம், கடுகள விசுவாசம் இருந்தா இந்த மலையை பார்த்து என்ன சொல்ல, அப்பாலே போனால் அது நடக்கும் இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவருக்கு விசுவாசம் இல்லாத இல்லையே, அவர் என்ன சொல்லி என்ன பண்ணிருக்கலாம்?
அந்த கல்லை பார்த்து கல்லை நவரு அப்படின்னா என்ன இருக்கும்? சல்லுன்னு நவந்துருக்குமா? ஆனால் அவர் அதை செய்யலை. என்ன இந்த தேவனை பற்றி பார்த்தீங்கன்னா, இவரை பற்றி யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தார், அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அப்போ அந்த கல் அவரால் தான் உண்டாச்சு. அவர் சொல்லியிருந்த ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா என்ன பண்ணியிருக்கோம்? அந்த கல் எங்கேயோ போய் நின்று இருக்கும். ஆனால் அவர் செய்யல. கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்றாரு. கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்லும்போது எத்தனை தடை வருது பாருங்க. மார்த்தாள் ஒடியாரா, மரியா ஒடியாரா, சொந்தக்காரன் எல்லாம் ஒடியாரான், எல்லாம் ஆண்டவருக்கு என்ன பண்ணுறாருங்க? அட்வைஸ் பண்ணுறாருங்க. என்ன கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்ன ஒரு வார்த்தைக்காக அட்வைஸ் பண்ணுறாங்க. அந்த கல்லை எடுத்து போடுறதா என்ன நடந்திருக்கும் தெரியும் உங்களுக்கு இல்லையா? ஆனால் அதுதான் உங்களுக்கு ஆண்டவருக்கு இடையில இருக்கிற பிரச்சனை. உங்களுக்கு நீங்கள் கோயிலுக்கு வந்தால் கூட என்ன பண்ணுறீங்க? எவனா ஃபோன் அடித்து நான் கோயிலுக்கு போகிறேன் சார், நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஃபோன் பண்ணேன், நான் வந்துடுறேன். அண்ணா நான் கோயிலுக்கு போகிறேன், ஆனால் நீ என்ன பண்ணுறேன்? டெக்ஸ்ட் பண்ணி. நான் என்ன பண்ணுறேன்? டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கோயிலுக்கு போகிறேன், கோயில் முடிஞ்சு வர்றதுக்குள்ளார நீ என்ன பண்ண? லவ்வர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க? வெளியில் காத்துட்டு இருப்பாங்க பைக் வச்சுக்கிட்டு. கோயில் முடிஞ்சதா ஜம்ப் பண்ண அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆனால் இங்கே அதுதான் நடக்குது. என்ன உனக்கும் கர்த்தருக்கும் இடையில் உள்ள கால். இங்கே மிரக்கல் நடக்கிறதுக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான். யார்? அந்த கல். அந்த கல் மட்டும்தான் தடையாக இருக்குது. ஆண்டவர் வேறு எவன் சொன்னது எதையும் கேட்டுக்கல. நீ நவுத்துனா நவுத்து, நீ நவுத்தாத போனப்போ என்னால் கூட பண்ண முடியும். இருந்தாலும் அவர் என்ன சொல்கிறார்? இந்த கல்லை நகற்றுங்க. அந்த கல்லை நகர்த்தணுன்னாக்கா நீ என்ன பண்ணணும்? ஆண்டோட ஒத்துழைக்கணும். சரியா? இன்றைக்கி உன் குடும்பத்தில் நிறைய கல் இருக்குது, உன் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அழுகி போன பணம் உட்காந்துருக்குது. சரியா? அது போல் நிறைய காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குது. இதெல்லாம் நீ நவுத்தணுன்னாக்கா, இதெல்லாம் உனக்கு நீங்கணுன்னாக்கா நீ என்ன பண்ணணும்? அந்த கல்லை நீ தான் நகர்த்தி போடணும். ஆண்டவரை நகர்த்த முடியும், அவர் செய்ய முடியும். அற்புதங்கள் செய்கிறவர், அதிசயங்கள் செய்கிறவர், இன்னும் வல்லமையான காரியங்களை செய்கிறவர். ஏன்னா வானத்தில் இருக்கிற நட்சத்திரம் அத்தனை அவர் என்ன சொல்கிறாரு? பெயர் வச்சிருக்கிறாரு. ஒரு நட்சத்திரம் பேர் வச்சிருக்கிறாரு. அண்ணா சூரியன் இந்த நேரத்தில் இந்த இடத்துல ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாரு, இந்த இடத்துல முடியணும்னு சொல்லியிருக்கிறாரு. அஸ்தமனா சூரிய உதயம் எல்லாத்தையும் அவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அந்த மனுஷனால், அந்த தேவனால், தேவகுமாரனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அந்த கல்லை எடுத்து போடுங்கன்னு உங்கள்கிட்ட சொல்கிறார். நீங்கள் எத்தனை பேர் எடுத்து போட சித்தமாக இருக்கீங்க? எத்தனை பேர் மார்த்தாள் போல் அவர்கிட்ட ஓடி அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணுறீங்க? எத்தனை பேர் மரியாள் போல் முறுமுறுத்து இருப்பீங்க? எத்தனை பேர் அங்கேருந்து யூது ஜனங்கள் போல் முறுமுறுத்துக்கிட்டு இருப்பீங்க? இது எடுத்து போட்ட ஆண்டவர் நாற்றம் அடிக்கும். நான் எடுக்க மாட்டேன். இங்கே இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க? நாற்றத்தில் கஷ்டப்படுவாங்க. அப்போ உனக்குள்ளே இருக்கிறத ஆண்டவர் நீக்கணுன்னாக்கா நீ தான் அந்த கல் எடுக்க தயாராக இருக்கணும். இன்றைக்கி எத்தனை பேர் அதில் ரெடியாக இருக்கீங்கன்னு யோசித்து பாருங்கள். அந்த கல் எடுக்கப்பட்டது. நாற்றம் அடிச்சுதா? அவ தான் சொன்னான், ஆண்டவரே இந்த கல் எடுத்து போனாக்கா 4 நாள் ஆச்சு நாரவேன். அவர் அதை பற்றி கவலைப்படல. ஏன்னா அவருக்கு தெரியும். அதுக்கு முன்னாலே என்ன சொன்னார்? இங்கே வர்றதுக்கு முன்னாலேயே லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் போய் அவனை போய் எழுப்ப போகிறேன். அதை புரியாத முட்டாள் சீஷர்களுக்கு திரும்பி அவர் என்ன சொன்னார்? லாசர் மரித்து போனால் நான் போய் என்ன பண்ண போகிறேன்? அவனை உயிரோட எழுப்ப போகிறேன். அப்படி இருந்தும் அங்கே நின்று அத்தனை பேர் முறுமுறுக்கிறாங்க. என்ன பேதுரு சொல்லியிருக்கலாம், மார்த்தாள்கிட்ட யாக்கோபு சொல்லியிருக்கலாம், யோவான் சொல்லியிருக்கலாம், அந்திரேயா சொல்லியிருக்கலாம், ஆண்டவர் இங்கே வந்திருக்கிறது என்னது? உன் தம்பி உயிரோட எழுப்பு தான், வழிவிடு, அவர் போகட்டும், இது பண்ணிட்டு என்ன செய்யணுமோ செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அது யாருமே சொல்லலை. ஏன்னா அவர்களுக்கே புரியல. ஆனால் அங்கே கல்லை எடுத்து போடுங்கன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு அந்த கல்லை எடுத்து போட்டவங்க அங்கே ஒரு அற்புதத்தை கண்டாங்க.
சத்தம் போட்டு சொன்னார். என்ன சொன்னார்? என்னம்மா சொன்னார்? என்னையா சொன்னார்? லாசருவே எழுந்து வெளியே வா. லாசருவே லாசருவே வெளியே வான்னு உரத்த சத்தமாக கூப்பிட்டார். அது இன்னொரு நாளைக்கு நம்ம அதை பார்க்க போகிறோம். லாசருவே வெளியே வான்னு. இந்த கல்லை எடுத்து போடுங்க. என்ன இந்த கல்லை எடுத்து போட்டால் என்னென்ன காரியம் நடக்குது பாருங்க. இந்த கல்லை எடுத்து போடுறதுக்கு எத்தனை பிரச்சனை. இந்த கல்லை எடுத்து போட்டால் என்ன சந்தோஷம் வருது. இதில் எது உன் வாழ்க்கையில் நீ வச்சுக்கிட்டு உட்காந்துருக்க? நீ கல்லை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்கியா? ஆண்டவரே நான் கேட்குறேன், ஆண்டவரே நான் கேட்குறேன், ஆண்டவர் நான் கேட்குறேன், ஆண்டவர் நீ கேட்க மாட்டேங்கிற, ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிற, ஆண்டவர் நீ கேட்க சொல்லியிருக்கிற, ஆண்டவரே நான் கேட்டுதான் ஆண்டவர் இருக்குது, நீ கேட்க மாட்டேங்கிற, ஆண்டவரே நான் கேட்டுதான் ஆண்டவர் நீ கேட்க மாட்டேங்கிற, ஆண்டவர் நீ கேட்குறீங்கள நான் கேட்கட்டா இல்லை நான் நிறுத்துட்டா? இதுதான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்குது. அங்கே ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், கல்லை எடுத்து போடுங்க. இன்னைக்கு உனக்கு அந்த வார்த்தை கொடுக்கப்படுது. உனக்கு அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார், கல்லை எடுத்து போடுங்க.